தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்துல பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அநேக நேரத்தில் நம்முடைய விஷயத்துல நமக்கு என்ன கிடையாது? பொறுமை கிடையாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா நம்மளை முன்குறித்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின நம்முடைய விஷயத்துல ரொம்ப பொறுமையா இருக்கிறாரு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதனால்தான் நீ விசேஷமானவன் என்று ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா, நீ எனக்கு விசேஷமானவன். உலகத்துக்கெல்லாம் நீ எப்படி இருக்கன்னு தெரியாது, ஆனா எனக்கு நீ விசேஷமானவ. நான் உன் விஷயத்துல பொறுமையா இருப்பேன். உனக்கு நீ எனக்காய் காத்திருக்குமோ நான் உனக்கு அல்லேலூயா அற்புதத்தை செய்வேன், அதிசயத்தை செய்வேன். நீ சோர்ந்து போகாமல் ஜெபம். ஏன்னா நம்ம விஷயத்துல தேவன் அல்லேலூயா நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த விஷயத்துல நீங்கள் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது மகனே, மகனே, மகளே, சகோதரனே, சகோதரர்களே. ஆனால் உன் விஷயத்துல தேவன் பொறுமையா இருக்கிறார். உன்னை அழிக்க அவர் இடம் கொடுக்க மாட்டார். உன்னை அல்லேலூயா, உன்னை அல்லேலூயா, உன்னை அல்லேலூயா உன் குடும்பத்தை நாசமாக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் இடம் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் பொறுமை இல்லாமல் உன்னை வகை தேடி உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்திருக்கலாம். அந்த நினைவுகளுக்கு அப்பாற்பட்டு உன் விஷயத்துல தேவன் பொறுமையா இருந்து நியாயம் செய்ய வல்லவராயிருக்கிற கர்த்தரை கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.